இந்த பொட்டி இத்தனை நாளா எங்க இருந்துச்சு? நான் பார்த்ததே இல்லையே. டேய், இது தாத்தாவோட பொட்டிரா. ஆனா இதையே மறைச்சு வச்சிருந்தாரு. உள்ள செஸ் போர்டு இருக்கா பார்க்கலாமா? என்னதுக்கு அது? ஏதோ டைரி மாதிரி இருக்கு. படிக்கலாம். அப்ப செஸ் அது அப்புறம் விளையாடிக்கலாம். வைணவமும் சைவம். எழுதியவர் பாண்டுரங்கன். மானுடராக்கை வடிவு சிவலிங்கம், மானுடராக்கை வடிவு சிதம்பரம், மானுடராக்கை வடிவு சதாசிவம், மானுடராக்கை வடிவு திருக்கூத்தே. என்னென்னமா இருக்கேடா. இங்க இருந்தா கதைன்னு நினைக்கிறேன், கேளு. மனிதனின் வடிவுதான் சிவலிங்கம், அந்த மனிதனின் வடிவுதான் சிதம்பரம், சிவனின் வடிவுதான் நடனம் பரதம், சிவன் ஆடும் ஆட்டமே திருக்கூத்து. கதை: குருதேவ பிரம்மராயர், அவருக்கு ஒரு மகன் ஒரு மருமகள். பாண்டுரங்க சாஸ்திரி, பார்வதி தேவி அவர்களின் பெயர். இவர்களுக்கு 2 பிள்ளைகள். மூத்தவன் வீரகவி, இளையவன் ஹரிச்சந்திரன். இவர்களுக்கு நீண்ட நாட்களாக பிள்ளைகள் மீது ஒரு கனவு. தம் பிள்ளையை ஒரு சிவனடியாராக மாற்ற வேண்டும் என்ற கனவு. குருதேவரும் சரி, பாண்டுரங்கனும் சரி, தனது பிள்ளைகளுக்கு இடையே கூட பிரிவு வரக்கூடாது என்று ஒருவனுக்கு சிவனின் பெயரையும் இளையவனுக்கு பெருமாளின் பெயரையும் வைத்தனர். பிள்ளைகள் சிறுவயதாக இருக்கும் பொழுதே தாய் தந்தையர் இறந்து விடுகிறார்கள். கதையே என்னது? பாண்டுரங்கன்னு சொன்னா அவரை செத்துட்டாருன்ற? ஒருவேளை அவர் பேர்ல வேற யாராச்சும் எழுதியிருக்கலாம். அதன் பிறகு குருதேவர் தான் பிள்ளைகளை வளர்க்கிறார். நிறைய இருக்குது. நம்ம மொத்தமாக வேற ஏதாவது பேஜ் படிக்கலாம். என்னடா இங்கேயும் ஏதோ எழுதியிருக்கு. சரி, அதை விடு. இதான் கதை நினைக்கிறேன். இதை படி. 1984 பரமேஸ்வரநல்லூர். அது எம்ஜி ராமச்சந்திரன் ஆட்சியில் இருந்த காலகட்டம். சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவிலில் பல சர்ச்சைகள் நடந்து கொண்டிருந்தது. சிவன் கோவில் அதிகமாக இருந்ததால் என்னதான் பல நூற்றாண்டு கடந்தாலும் இன்னும் ஒரு சிலர் அல்ல பல பேர் சிவன்தான் பெரியவர், பெருமாள் தான் பெரியவர் என்று அடித்துக் கொண்டிருந்தனர். இது ஒரு பக்கம் இருக்க, அந்த ஊர் வைணவர்கள் பெருமாளை தரிசிக்க பல மைல் நடந்து சென்றுதான் வணங்கினர். ஊரில் இருந்து கோவிந்தராஜ பெருமாள் கோவில் வெகு தொலைவில் இருந்தது. மற்றொரு பக்கம் செருப்பணிவதற்கு மேலினத்தவர் கீழினத்தவர் என்ற பிரச்சனை போய்கொண்டிருந்தது. நல்லவனுக்கு நல்லவன் என்ற திரைப்படம் 100 நாட்கள் திரையரங்கில் ஓடியது. என்னதான் கதைன்னு ஒன்று இருந்தாலும் ஒரு ஊர்னா அந்த ஊர்ல ஒரு வில்லன் இருப்பால. ஆனா இந்த பரமேஸ்வரநல்லூர்ல ஒரு வில்லன் கூட்டமே இருந்துச்சு. அதோட பேரு ஓநாட். 1902 வடநாட்டில் இருந்து வந்த ஒரு திருடர் கூட்டம். குத்துவரிசை என்ற தற்காப்பு கலையை மட்டுமே நம்பி சிதம்பரத்திற்கு வந்த கூட்டம். அப்போதைய ஆங்கிலேய மன்னர்களுக்கு போர்க்காலத்தில் மட்டும் உதவி கொண்டிருந்த ஒரு கூட்டம். எந்த ஒரு ஆயுதமும் இன்றி வெறும் கைகளால் எதிர்களை தாக்கக்கூடிய தற்காப்பு கலையை கற்றிருந்தனர். தங்களுக்கு தானே ஓநாட் என்ற பெயரை சூட்டிக் கொண்டது. இதன் அர்த்தம் 893 என்ற எண்களை குறிக்கும். அவர்கள் போருக்கு செல்லும் முன் மது அருந்துவதும் அவர்களின் பிரியமான சீட்டு விளையாடுவதையும் பழக்கமாக வைத்திருந்தனர். அந்த விளையாட்டில் இந்த எண்கள் வந்தால் தோல்வி அடைந்ததாக அர்த்தம். அது ஒரு துரதிர்ஷ்ட எண். அதனால் தான் அதையே தங்களுக்கு பெயராக வைத்துக் கொண்டனர். அவர்களை எதிர்ப்பவர்கள் வாழ்க்கை மரணமே. சுதந்திரத்திற்கு பிறகு ஆங்கிலேயர்கள் நாட்டை விட்டு சென்று விட்டனர். இந்த கூட்டத்தால் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. போரும் இல்லை, பிழைப்பின்றி தவித்தனர். சுத்துப்பட்டு ஊர்களை சூறையாடினர். அந்த ஊர் இளைஞர்களுக்கு மது பழக்கம் காட்டி அவர்களையும் திருட்டில் ஈடுபடுத்தினர். பெண்களை கடத்தி வெளிநாடுகளுக்கு விற்பது, அவர்களை தீய தொழிலில் ஈடுபடுத்துவது, ஒத்து வராத பெண்களை பலவந்தமாக கொடுமைப்படுத்திக் கொள்வது போன்ற மோச செயல்களை செய்து வந்தனர். சிதம்பரம் மட்டுமல்ல, அதை சுற்றியுள்ள ஊர்களுக்கும் பரவியது. போலீசார் கூட இவர்களை பார்த்து நடுங்கினர். இப்படியாக பல காலங்களாக அந்த ஊரை இந்த கூட்டம் ஆண்டு வந்தது. பரமேஸ்வரநல்லூர் சிதம்பரத்தில் இருந்து சற்று தொலைவில் இருந்ததால் பிராமணர்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தனர். ஓநாட் தங்களுக்கென்றே ஒரு கொள்கையை பின்பற்றி வந்தது. அதில் இருக்கும் ஆண்கள் உடலில் பச்சை குத்தி இருக்க வேண்டும், குத்துவரிசை தெரிந்திருக்க வேண்டும், அவர்களின் பாரம்பரிய சீட்டாட்டம் தெரிந்திருக்க வேண்டும். பெண்களை விபச்சாரியாக வளர்ப்பார்கள். அவர்களின் தற்போதைய தலைவன் ரேகன் பாய்.
சரி இருதோ இங்கதான் இருக்குதோ கேளு. அவன் பெயர் வீரகவி, அவள் பெயர் யாழ். இவர்களின் காதல் கதை. யாழ் கழை மகளை இரு விழிகளில் கொண்டவள். அவள் கால் சலகையின் ஒளி கூட 7 சுரம் பாடும். அவள் பேச்சிலே யாழ் கேட்கும். அம்பாளின் திருவுருவமே அவள்தான் யாழ், வீரகவியின் யாழ். குருதேவருக்கு வீரகவி அந்த வீரபத்ரனுக்கு பூஜை செய்ய வேண்டும் என்ற ஆசை இருந்தது. இது குருதேவர் ஆசை மட்டுமல்ல, அங்கிருந்த அனைவரின் ஆசையும் இதுவே. ஆனால் வேதங்களை முற்றும் கற்று தேர்ந்த பிறகுதான் வீரபத்ரனுக்கு மட்டுமல்ல, அந்த சிவனுக்கே பூஜை செய்வேன் என்றான் வீரகவி. வீரகவி மந்திரங்கள் சொல்லி கடவுளை பூஜை செய்தால் அந்த சிவனுக்கே மனம் இறங்கும் என்பது அவர்களின் நம்பிக்கை. வீரகவியின் சிறப்பு. இல்ல 2 இருக்கே, எது படிக்கலாம்? இதுல இருந்து படி. விஷ்ணு ஆழ்வார் என்ற வைணவர் இந்த நாள் தான் அது படி படி. திரு அண்ணாமலைக்கு புறப்படுதல். சடைமுடி கொண்ட நம சிவாய, பிறைமதி கொண்ட நம சிவாய, உருவரு இல்ல நம சிவாய, மலையோனே நம சிவாய ஓம். சடைமுடி கொண்ட நம சிவாய, பிறைமதி கொண்ட நம சிவாய, உருவரு இல்ல நம சிவாய, அக்கா 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 அக்கா, என்னடா ஊரோட பொறுப்பு சிறப்பு பருப்புன்ட்டு மாத்துக்கா. அது ஒரு 10 பக்கத்து வாட்டம். இருடா கத்தாத சும்மா. இதான் கேளு. இது அந்த நாள் மட்டுமல்ல, ஒரு மகா பாவிகளின் கயவர்களின் கையில் ஒரு மான் சிக்கி தவிக்க போகும் நாள். அன்று ஹரிச்சந்திரனின் நண்பன் சங்கர் ஒரு பெண்ணை அழைத்து வரச் சொன்னானே, அந்த பெண் வேறு யாரும் அல்ல, யாழ்தான். சங்கர் ஹரிச்சந்திரனிடம் காதலிப்பதாக கூறிய அனைத்துமே பொய். உண்மையில் நடந்தது என்னவென்றால், அன்றொரு நாள் யாழ் பரதம் முடித்து வரும் வழியில் சங்கர் யாழிடம் சென்று அவளை காதலிப்பதாக கூறினான். ஆனால் அதற்கு யாழும் தனக்கு பரதம்தான் உயிர் என்றும் இந்த காதல் வேண்டாம், என்னை மன்னித்து விடுங்கள் என்றும் கூறிவிட்டாள். அவள் அப்படி கூறியதற்கு காரணம் ஒன்றுதான். அது என்னவென்றால், அவள் ஏற்கனவே அவள் மனதில் வீரகவியை நினைத்து கொண்டிருந்தாள். அவளுக்கு பரதமும் வீரகவியும் ஒன்றுதான். அதனால்தான் அவள் சங்கரின் காதலை மறுத்தாள். கோபமாகவோ திமிராகவோ பதில் கூறவில்லை. தன்மையாக என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறிதான் சங்கரின் காதலை மறுத்தாள். ஆனால் அந்த மோசக்காரன் சங்கரோ ஓனான் கும்பலில் இருக்கும் மாணவத்தில் அவளுக்கு அழகி என்ற திமிரு அந்த அழகை அழிக்க வேண்டும் என்று முடிவு செய்தான். மற்ற நண்பர்களை கூட்டு சேர்த்து கொண்டு ஹரிச்சந்திரனை ஏமாற்றி அழைத்து வர சொன்னான். நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்டா, எனக்காக அவளை அழைச்சிட்டு வரையாடா. நீ இந்த பொண்ணை உண்மையிலே காதலிக்கிறீல? ஆமாடா, நோக்காக நான் அழைச்சிட்டு வரேன். அழைச்சிட்டு வா, புரிய வைக்கிறேன் காதலை. ஹரிச்சந்திரனும் அழைத்து வந்தான். அதான் இங்கே தான் சொன்னாங்க. சரி சத்த, நீங்கள் இங்கேயே நில்லுங்கோ, நான் கோயிலுக்கு போயிட்டு மண்டப சாவி மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். அங்கேயே நில்லுங்கோ.